என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளுடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த வாரத்திலே உங்களோடு கூட திருவார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மேலான நமது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரத்தை இருக்கிறேன். இன்றைக்கும் கூட நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கிற தலைப்பு சிலுவையின் மேன்மை என்ற தலைப்பில் சில காரியங்களை நம்ம நினைவுபடுத்தி பார்க்கலாம். இது 2 நாட்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்ட நாட்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் உபவாசம் பண்ணுவீங்க, அநேகர் மாலை ஆராதனையில பங்கெடுப்பீங்க. ஒருவேளை ஒரு சிலர் முடியாம இருக்கலாம். பல சூழலிலே கிறிஸ்துவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே திருச்சபைக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். அதிகபட்சம் அப்படிப்பட்ட நிலையில நிறைய தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் இந்த சிலுவை தியானத்தை அதிகமா சொல்லிக் கொடுப்பாங்க, பிரசங்கிப்பாங்க, கேட்பாங்க. இந்த சிலுவையின் மேன்மை என்று சொல்லப்படுகிற பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக அந்த சிலுவையினுடைய ஒரு சின்னமே எப்படி இருந்ததுன்னா, சபிக்கப்பட்ட ஒரு சிலுவை. சிலுவை என்பது ஒரு சாபத்துக்குரியது. ஏன் அப்படி சொல்லணும்னா, ரொம்ப கடவுளுக்கு பிரியமில்லாமல் உலகத்திற்கு வெறுப்பை ஏற்படுத்தின மனுஷர்களை தான் கொடூரமான நிலையிலே கொலை செய்வாங்க. அது எப்படிப்பட்ட மனுஷன்னா, ரொம்ப ரொம்ப மனுஷர்களுக்கும் கடவுளுக்கும் துரோகம் பண்ணி பாவியாக்கப்பட்ட ஒரு புறம்பே தள்ளப்பட்ட ஒரு கொடூரமான மனிதனை தான் இந்த சிலுவையில கொலை செய்வாங்க. அந்த சிலுவை அப்படிப்பட்ட நிலைக்கு தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதனால அது ஒரு சாபத்தீடானது. அந்த சிலுவை என்றால ஐயோ சிலுவையா, அதுலயே அவனை கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முன்பாக அது ரோம பேரரசு அப்படிதான் அது கையாண்டு வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து எப்ப சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரோ அந்த நாள் முதல் அது புனித சின்னமாக மாறிவிட்டது. ஒரு சாபத்தீடான இருக்கின்ற ஒரு சின்னமா இருந்த அந்த சிலுவை அது புனிதமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக அது மாற்றப்பட்டது. காரணம், தேவகுமாரனாகிய கிறிஸ்துவே தன்னை அதில் அர்ப்பணித்துக் கொண்டார். அவரெல்லாம் பொதுவா வேதத்துல நம்ம வாசிக்கிறது போல நிறைய காரியங்கள் அவரை சிலுவையில் அறைந்தாங்கன்னு. கடவுளுடைய குமாரனை யாரும் சிலுவையில் அறைந்து விட முடியாது. கடவுள் அவருக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை நிறைவேற்றி முடிக்கும்படி அவர் தானே இந்த பூமிக்கு அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு தன்னையே அதில் மரணத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டார். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட நிலையில அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற பொழுது முதல் அதிகாரம் 18வது வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அடிக்கடி கேட்கப்பட்ட வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாயும் இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அவரு நல்ல ஒரு ருசி பார்த்தவர். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் அவர் இந்த பூமியில செய்த அற்புத அடையாளங்களையும், அவரை யாரும் கொலை செய்து விட முடியாது, ஆனா அவரே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார், கொலை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை அவர் சரியானபடி தெரிந்து கொண்டு அதை நிரூபணம் செய்து காண்பித்தார், எல்லா மக்களுக்கும் தெரிவித்தார். ஆனா அதை தெரிவிப்பதற்கு முன்பாக அவரும் ஒரு முரட்டுத்தனமான நிலைப்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்ட மக்களுக்கும் ஒரு விரோதமான செயலில் ஈடுபட்டிருந்தார். ஒரு நாள் வந்தது, ஆண்டவரால் சந்திக்கப்பட்டு அவர் மனமாற்றம் அடைந்து ஆண்டவர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவரை சிறைச்சாலையில கொடுமையா தண்டிக்கிற பொழுது கூட இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுள் என்பதை சொல்லி அவர் கடந்து போனார். ஆகவே இந்த உபதேசம், அதாவது சிலுவை பற்றின உபதேசம், ஒருவேளை கேட்க சகிக்க முடியாதவர்களுக்கு, அதை கேட்க கூடாதவர்களுக்கு, அதை கேட்கறதுக்கு மனம் இல்லாதவர்களுக்கு அது பைத்தியம், நம்மளை பார்த்து பைத்தியம்னு சொல்லுவோம்.
இவனுங்கெல்லாம் பைத்தியக்காரனுங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, இல்ல ரோட்ல நின்று கத்திட்டு இருப்பானுங்க, ஏதாவது பேப்பரை கொடுப்பானுங்க, இதை படிங்கன்னு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து ஏத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. அவங்களுடைய பார்வையில நீங்களும் நானும் பைத்தியக்காரர்களா இருக்கிறோம். ஆனா இந்த உபதேசத்தை சொன்னதுனால அடுத்த பார்வைக்கு நமக்கு பைத்தியமா இருந்தாலும், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நான் உறுதி செய்கிற பொழுது அது எனக்கு தேவ பலனா இருக்கிறது. அதனால தான் 1979 இந்த இயேசு கிறிஸ்து இன்னார் என்று நான் அறிந்து நான் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று இந்த வேதாகமத்தை கையில் எடுத்து இன்றைக்கு வரைக்கும் தீவிரப்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு 69 வயது இன்றைக்கு. நான் 22 வயதுல அதை அறிந்து கொண்டேன். அப்ப இத்தனை காலம் ஓடுவதற்கு காரணம் என்ன? பணம் கொடுத்தாங்க, இல்ல நான் பெருமையா செய்யணும், இல்ல ஆலயத்துல என்ன புஷ் பண்ணி அனுப்புனாங்க, இல்ல வேற ஏதாவது இதை செய்தா எனக்கு யாராவது உதவி செய்வாங்க, பணம் கொடுப்பாங்க, இல்ல எனக்கு வேற விதமான வெகுமதிகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றையாச்சும் நினைவுபடுத்த முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. எனக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தான் அந்த ரகசியம் தெரியும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவ பலன் கொடுக்கிறவர் அவரு. அதனால அந்த ஓட்டத்தை எப்போ எனக்கு முடியும்னா, இந்த கூடுகை தொடங்கும் போது சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர் மூச்சு நமக்குள்ள இருக்குது, அது எப்போ மறையுதோ அது வரைக்கும் நம்ம அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க பத்தியா, அதே தான். எனக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு முன்பாக அவர் பட்ட பாடுகளை குறித்து சித்தரித்து எழுதியிருக்கிறாங்க. சின்ன கொஞ்சம் தான் இதுல எழுதப்பட்டது, இதுல எழுதப்படாதது ஏராளம். அந்த விடுபட்ட வேதாகம்னு ஒண்ணு இருக்குது, அதுல நிறைய ஏராளமா விடுபட்டுச்சு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் கையில இந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும்னு சுருக்கி எழுதின புத்தகம் தான் நம்ம வச்சுட்டு இருக்கிற வேதாகம புஸ்தகம். அதுல 27வது அதிகாரத்துல 30 தொடர்ந்து 34 வரைக்கும் 35 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, அவரை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு அதுல சுருக்கமா எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கையை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை குருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். இப்படியெல்லாம் அவர் என்னெல்லாம் பாடுபடுத்தி அந்த சிலுவையில் அறைந்தார்கள் என்று இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இது மற்ற சுவிசேஷம் 27வது கடைசி பகுதியில படிக்கிறோம். ஆனா இதே வார்த்தைய சங்கீதக்காரர் 22வது சங்கீதத்துல எழுதும் பொழுது 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கவனிங்க. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள். அப்போ சங்கீதம் எழுதப்பட்டது எப்போ, மத்தேயு சுவிசேஷம் எழுதப்பட்டது எப்போ? இதுக்கு இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு காலங்கள் யோசித்து பாருங்களேன். நீங்க பெரிய உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்க போதகர்மார்கள், நீங்க திருச்சபைக்கு போகும்போது போதகர்மார்கள் அல்லது வயது முதிர்ந்த ஊழியர்கள், நல்ல ஊழியத்துல பண்பட்ட நல்ல வேதப்பாரகர்களை போல நல்ல வேதத்தை அறிந்தவர்களிடத்துல நீங்க கேட்டு பாருங்க. சங்கீதம் எழுதப்பட்டதுக்கும் மத்திய சுவிசேஷம் எழுதப்பட்டதுக்கும் எவ்வளவு காலங்கள் என்று. ஏறக்குறைய 700-800 ஆண்டுகளுக்கு மேலாக இது சொல்லப்பட்டது. அப்போ அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் படப்போற பாடுகளை குறித்தும் அவரை துப்பி அவரை சிரசில் அடித்து அவரை கொடுமைப்படுத்துவார்கள் என்பதை இந்த சங்கீதக்காரர் எழுதி முடிக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கம் சொல்லியிருக்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்களேன். சங்கீதம் 22:18 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டு போட்டு பங்கிட்டார்கள் என்று சொல்லி அதை இந்த நினைவுபடுத்தி தான் உங்களுக்கு நான் இதை சொல்றேன்.
மத்திய 26வது அதிகாரம் 75வது வசனமும் 27வது அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல 2 வசனத்தையும் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோட உண்டு உறங்கின ஏறக்குறைய ஒரு 3.5 ஆண்டு காலம் அவரோடு பயணித்த சீஷர்கள், ஒன்னு பேதுரு பெரியவர், மூத்தவர் அவர் தான். சீஷர்களிலேயே வயது முதிர்ந்து நல்ல ஒரு முதிர்ந்த வயது உள்ள சீஷர் பேதுரு. அவரை காட்டி கொடுத்தவர் யூதாசு. எல்லாவற்றுக்கும் சிறியவர், சின்ன வயசு உள்ளவர் யாருன்னா யோவான். இப்படி அந்த 12 சீஷர்களில இந்த 2 சீஷர்கள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பேதுரு சேவல் கூவதற்கு முன்னே அந்த 26வது அதிகாரம் 75வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் அவர் என்ன பண்ணாராம், பேதுரு மனம் கசந்து அழுதாராம். ரொம்ப நல்லா கவனிக்கணுங்க, அதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது, மனம் கசந்து அழுவது. 27வது அதிகாரம் மத்தியில 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசு பிரதான ஆசாரிடத்திற்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொல்லி வசனம். இதுல என்ன அர்த்தம் 2 வசனத்துக்குன்னா, பேதுருவும் அவருக்கு சீஷரா இருந்தாரு, யூதாசும் அவருக்கு சீஷரா இருந்தாரு. பேதுரு அவரை காட்டி கொடுத்து அவர் பலிகள் அவரை கொலை செய்கிற பொழுது அவர் வெளியில போயிட்டு அந்த சேவல் 3 தரம் கூப்பிடுவதற்கு அழைக்கிற பொழுது இவர் மறுதளிப்பார் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறினதை உணர்ந்து அவரு ரொம்ப மனம் கசந்து அழுதாரு. ஐயோ, இந்த ஆண்டவரை நான் இழந்துட்டேனே அப்படின்னு அழுகுறாரு. இந்த யூதாஸ் என்ன பண்றாரு, நான் அவரை காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி அந்த 30 காசு தேவாலயத்துல எரிந்து விட்டு அவர் மனஸ்தாபப்பட்டு அழுகிறார். 2 பேருமே அழறாங்க. ஆனா வித்தியாசம் என்னன்னா, வெறும் மனஸ்தாபப்படுவது யூதாசனுடைய காரியம், அவர் மனம் கசந்து அழுவது பேதுருனுடைய காரியம். மனம் கசுறுவதற்கும் மனஸ்தாபப்படுவதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஐயோ பாவம் இறந்துட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்றதுதான் மனஸ்தாபப்படுறது. கசந்த அழுவத்துனா, ஐயோ நான் எப்படி அவரை இழந்து நான் தாங்கிக் கொள்ளுவேன். ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு சகோதரன் நம்ம குடும்பத்துல, அல்லது மூத்த தாத்தா பாட்டி, யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப நேசிக்கிறவங்க, அந்த எவ்வளவு மனம் கசந்துரும் இல்லையா, அந்த மாதிரி அழுது பேதுரு. 2க்கும் உள்ள வித்தியாசம், அழுது ஒன்றா இருந்தாலும் வித்தியாசங்கள் வெவ்வேறா. இப்படிதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இருந்துகிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இறந்தது எனக்கு நல்லது என்று நான் உணர்ந்து பார்க்கிறேன். ஒருவேளை அவர் இறக்காமல் அவரு அந்த பாதாளத்துல 3 நாள் இல்லாமல் போனா நான் இன்னைக்கு ரட்சித்திருக்க முடியாது, நான் மனம் திரும்பி இருக்க முடியாது, எனக்கு பரலோக ராஜ்யம் இருக்குது என்று சொல்லி நான் சொந்தம் கொண்டாட முடியாது, நம்பிக்கையில் அற்றவனா இருப்பேன். நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கிறோம். ஆனா இது லேசான காரியம் அல்ல. ஆண்டவருக்கு உகந்த நிலைப்படி நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு கடந்து போக வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அது மட்டும் இல்ல, பாருங்க, தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்றார், நல்ல கவனிங்க. கலாத்தியர் 6:14, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். இந்த விசுவாசம் நமக்கு வரணும். நிச்சயமா ரொம்ப கடினமான ஒன்று. அங்கே நம்ம சிலுவையின் பற்றிய மேன்மையை குறித்து தான் நம்ம இப்ப இன்னைக்கு தியானிச்சுட்டு வரோம். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றைய குறித்து நான் மேன்மைப்படாதிருப்பேனாக. அப்ப அவருடைய சிலுவை தான் எனக்கு மேன்மை, அவர் சிலுவை தான் எனக்கு உயர்வு, அவர் சிலுவை தான் எனக்கு மேன்மையான எல்லாவற்றுக்கும் அதிகமாய் இருக்கிறது என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய மனநிலையில, என்னுடைய வாழ்க்கையில என்று சொல்லி பவுல் சொல்லும்போது சொல்றாரு. அப்போ அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. இந்த உலகம் எனக்கு சொந்தம் அல்ல. இயேசு கிறிஸ்துவினாலே என்னுடைய பார்வையில, என்னுடைய சிந்தனையில உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. முடிஞ்சு போச்சு, அது தேவையில்லை எனக்கு உலகம். இது வெறும் சரீரத்தில் நான் உழண்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு ராஜ்யம் மேல இருக்கிறது. ஒரு வித்தின் செகண்ட்ல ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும் போது நான் கடந்து போயிடுவேன். ஏன்னா அதுதான் மேன்மை எனக்கு. இந்த உலகம் எனக்கு மேன்மை கிடையாது. அது சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. நானும் உலகத்திற்குள் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இந்த உலக மக்களும்
என்னை குறித்து சிலுவையிலே அறையப்பட்டவனாக காண்கிறார்கள். என் மனநிலையும் அப்படிதான் இருக்கிறது அப்படின்னு பவுல் எழுதும்போது அந்த வார்த்தையில நிறைய அதை குறிச்சு சொல்லலாம். ஒரு 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 நாள் பிரசங்கமே பண்ணலாம் அந்த வசனத்துல. அவ்வளவு உள்ளடக்கி இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளின் காலங்களிலே நாம் நிச்சயமாக இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, உலகத்திற்கும் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எனக்கு அவரை குறித்ததான கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றும் எனக்கு மேன்மை கிடையாது, அதுதான் எனக்கு மேன்மையானது என்று சொல்லி உணர்ந்து பார்த்து நம்ம கடந்து போக வேண்டும். அது மட்டும் இல்ல, பாருங்க 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 1 அதிகாரத்துல 5வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 1:5 கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அவருடைய பாடுகள் நமக்கு பெருக வேண்டும். உபத்திரவங்கள் உண்டு உலகத்துல, திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாடுகளை குறித்து தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அனுபவித்து காண்பித்து போயிருக்கிறார். அவருடைய மாதிரியை தான் நம்ம பின்பற்ற வேண்டுமே தவிர, ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, எனக்கு அந்த வியாதி வந்துருச்சு, கடன் பிரச்சனை வந்துருச்சு, என் பிள்ளை சரியா படிக்க மாட்டேன்றான், இதையே நம்ம தினந்தோறும் சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தினுடைய கவலைகளும் உலகத்தினுடைய பாரங்களும் அந்த பிரச்சனைகளை குறித்தே நம்ம அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, நமக்கு தேவையானது ஒன்றே, அவருடைய நித்திய ஜீவனுக்காக அவர் இதெல்லாம் இந்த பூமியில அனுபவிச்சிருக்கிறார். இவைகளை நான் ஜெயம் கொள்ள முடியும் என்னால. எப்படின்னா, அவருடைய சிலுவையின் பாடுகள் என்னை நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறது. என் ஆண்டவர் பட்ட பாடுடவா எனக்கு நான் படுகிறேன் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்கு தூசி போல போயிடும் அந்த பிரச்சனை. யாருக்கு பாடு இல்லை உலகத்துல? கோடி கோடியா குவித்து வச்சுக்கிட்டு அது மேலேயே படுத்து வரங்கிற மனுஷனை கூட பாடு இருக்குது. நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. கடந்து போன நம்முடைய சிஎம், இன்னும் எத்தனையோ மக்கள் கடந்து போனாங்க இல்லையா, உலக ஐஸ்வர்யவான்கள்லாம். யாருக்கு பாடு இல்லை? யாருக்கு கஷ்டம் இல்லை? யாருக்கு மனநிலை அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது? அதனால சிலுவையை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டி அதையே நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தி பார்க்கணும். கடைசியா முடிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்படுகிற போது, நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீதி செய்யணும். நமக்கு வருகிற பிரச்சனையும் கஷ்டமும் நாமளா தேடிக்கொண்டு போகிற பல உபத்திரவங்களுக்கும் கவலைப்பட்டு, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, இது நடந்து போச்சே, என்னுடைய லைஃப் என்ன ஆகுறது, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது, என் பிள்ளைங்களுடைய கவலை என்ன ஆகுறது, என் புருஷனுடைய வியாதி முத்தி போய் இப்படி ஆயிடுச்சு, இப்படியே நம்ம பல காரியங்களை உலகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கலாமல், என் ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது, அவர் சொன்ன வார்த்தைகள் உலகம் முழுவதும் நிறைவேறும் காலமா இருந்துகிறது, அங்கொன்று இங்கொன்று இல்ல, பல இடங்களில் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்களின் சத்தங்கள், உலகத்துல அன்பு தணிந்து போய் கொடூரமான காரியங்கள் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போலாம். அவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது. உணராத இருக்கக்கூடாது, உணர வேணும், அனுதினமும் உணர வேண்டும். அது மட்டும் இல்ல, பாருங்க, அதுல சொல்லிக்கிட்டே வர்றாரு 17வது வசனத்துல, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சுத்தமானால் நன்மை செய்து பாடு அனுப்புவது மேன்மையா இருக்கும். இதெல்லாம் 1 பேதுரு 3வது அதிகாரத்துல சொல்லிக்கிட்டே வராரு. நான் ஒரு வசனமா சொல்றேன் பாருங்க. 4வது அதிகாரத்துல 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று சந்தோஷப்படுங்கள். பங்காளின்னா தெரியுமில்ல, நான் ஏற்கனவே பங்காளி குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். பங்காளினா ஒரே தாயின் வயிற்றுல, தகப்பனார் தாயினுடைய வயிற்றுல பிறந்தவர்கள், அவங்க பங்காளிகளா இருக்காங்க. திருமணம் ஆகிட்டு வெளியில போயிட்டோம்னா பெண்கள் வேற மாதிரி ஆயிடுவாங்க, ஆண்கள் வேற மாதிரி ஆயிடுவாங்க. அந்த ஆண்களும் அண்ணன் தம்பி பிள்ளைங்க, பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க, இவங்கெல்லாம் பங்காளிகள் சொல்லக்கூடியது. அது ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு தான் பங்காளி. இந்த பங்காளிகளா இருக்க வேண்டும் அவருடைய பாடுகளுக்கு. இயேசு கிறிஸ்து நமக்கு அனுமதிக்கிறார் பாடுகளை, உபத்திரவங்களை, கஷ்டங்களை, கண்ணீர்களை. நீங்க பாடு அனுபவிக்க சுகபோகமா வாழ்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, செத்து போன போக சமம். அதனால பாடுகளை அனுபவிக்கணும். ஆனா நான் தப்பு பண்ணிட்டு, நான் தவறு செஞ்சுட்டு அதுக்கு வர்ற பாடு இல்ல, இது கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு பாடுகள். அந்த பாடுகளை நம்ம கட்டாயம் அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த வழிதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு.
இயேசு கிறிஸ்து நிமித்தம் எத்தனையோ இடத்துல பல இடங்களில பிரசங்கத்துக்கு போகும்போது, கிராம ஊழியங்களுக்கு போகும்போது எவ்வளவு துன்புறுத்தப்பட்டிருக்க, எத்தனை பேர் அடிக்க வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் முகத்தை துப்பி இருக்கிறாங்க, என்கிட்ட டிராக்ஸ வாங்கி கசக்கி அதை துப்பி கீழே போட்டு காலில் மிதிச்சு போயிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, கேலி கிண்டல் பேசியிருக்கிறாங்க, இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லை அப்படின்னு. இதெல்லாம் இந்த அவமானம் எல்லாம் நம்ம தொடச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுதான் ஆண்டவர் நிமித்தமாய் எடுத்துக்கொள்கிற பாடுகள். அது மட்டும் இல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க. 17வது வசனத்துல என்ன சொல்றோம்? ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஏன்னு சொன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்கும் காலமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. 5வது அதிகாரத்துல, அதே 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 4:7 சொல்லப்பட்டிருக்கு, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற வேண்டுமானால் இவைகளெல்லாம் நீங்க அனுபவிக்க வேண்டும் கிறிஸ்துவின் நிமித்தம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பாவம் செய்து தப்பு செய்து நான் பாடுகளை அனுபவிக்கிறது அது வேற. ஆனா இயேசு கிறிஸ்துனா அவருடைய பேரால நான் கஷ்டப்படுறேன்னா எனக்கு கிரீடம் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறான்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க, அவர் மேல வையுங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். உன்னை உள்ளங்கையில நான் வரைந்திருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அவர் சொன்ன ஒரு வாக்கு மாறாதவர். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை இந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம நினைவு கூர்ந்து அவருக்காக இந்த உலகத்துக்குள்ள ஓடுவோம். அவர் நம்மை ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வார். இந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்கு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.